வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மீன் பேத்தேன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, கரைக்கு வந்ததுக்கப்புறம் இது இந்த மீன் என்ன செய்யும்னா தன்னைத்தானே பெருசாக ஊதிக்கிறோம். இங்கே பாருங்களேன் எப்படி அது ஊதுதுன்னு. வெளியே இருக்கிற காற்றை எடுத்து உள்ளாக்க வச்சுக்கிறோம். இது ஏன் அப்படின்னா தன்னை ஒரு பெரிய உருவமாக காட்டிக்கிட்டு தன்னோட எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போ பாருங்களேன், இப்போ எவ்வளோ பெருசாக ஊதுதுன்னு. ஊதிடுச்சா? இதுதான் இந்த மீன். இது விசித்திரமான மீன். கடலில் வர்றது தூண்டியில் வந்த மீன் தான். இதை திருப்பி நாங்கள் கடல்லையே விட்டுருவோம். கடலில் விடுவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்களேன், கொஞ்ச நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த காற்றை வாங்கி அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யும்னா கொஞ்சம் நேரம் உயிர் வாழும். அது ரெண்டு விதமான ஆப்ஷன். ஒன்று உயிர் வாழ்றதுக்கு, இன்னொன்று தனக்கு பாதுகாத்துக்கிறதுக்காக. இந்த மீன் நமக்கு தேவையில்லை, அதனால் இந்த மீனை நம்ம கடலில் விட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய். அது கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி என்ன செய்யணும்னா அந்த மீன் உள்ளே போயிடும். பாருங்கள் எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்கள். மேபி அது அந்த வீடியோவில் வரல அது உள்ளே போகிறது. ஏன்னா கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் அப்படியே கடந்து தான் உள்ளே போகும். ஓகே, பாய்.